நெல்லையில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையில் சுமார் 5500 அடிக்கு மேல் பூங்குளம் என்ற இடத்தில் தாமிரபரணி ஆறு உற்பத்தியாகி வனப்பகுதியில் 23 கிலோமீட்டர் பயணிக்கிறது. இதில் பல்வேறு நீர்வீழ்ச்சிகளும் அமைந்திருக்கின்றன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அறிவரசு இணைகிறார். அறிவரசு, தாமிரபரணி ஆற்றில் எந்த அளவுக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது? கரையோரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா? அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக நெல்லை மாவட்டத்தில் கனமழை பெய்து வந்தது. இதனால அங்கிருந்து வரும் தாமிரபரணி ஆற்றில் கடுமையான நீர்வரத்து வந்து இப்பொழுது வெள்ளப்பெருக்காக மாறி உள்ளது. சுமார் 65,000 கன அடி தண்ணீர் இந்த தாமிரபரணி ஆற்றில் தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் சுமார் 5500 அடிக்கு மேல்தான் வனப்பகுதிகளில் பொதிகை மலையில் உள்ள வெவ்வேறு பகுதிகளில் இருந்து பெருகி வரும் பேயாறு, சிக்காறு, காரையாறு, மயிலாறு, பாம்பாறு, சேர்வலாறு என 7 காட்டாறுகள் துணை ஆறுகளாக இந்த தாமிரபரணி ஆற்றில் கலக்கின்றன. இதனால் தான் சமவெளி பகுதியில் இது சுமார் 97 கிலோமீட்டர் பயணிக்கிறது. வனப்பகுதியில் 23 கிலோமீட்டர் பயணிக்கும் பொழுது இதில் பல்வேறு நீர்வீழ்ச்சிகள் உள்ளன. இந்த நிலையில் பொதுமக்கள் பார்வைக்காகவும் குளிப்பதற்கும் அனுமதிக்கப்பட்ட ஒரே நீர்வீழ்ச்சி அகஸ்தியர் அருவிதான். இந்த அருவியில்தான் இன்று கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அங்கு பார்வையாளர்கள் செல்வதற்கு கூட இப்பொழுது அனுமதிக்கப்படவில்லை. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.